Hi students, this is Z Lakshmi here. Welcome to my channel. Last video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா limiting depth of neutral axis, that is XU, and XU max by D, and depth of the neutral axis XU. இதை டிஸ்கஸ் பண்ணினோம். இது salient features of ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் டயக்ராம்லேருந்து இந்த XU மேக்ஸ் பை டி அண்ட் XU வேல்யூ எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, பட் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ், ஃபார் டிஃப்ரெண்ட் கேசஸ் ஆல்சோ ஐ வுட் சே. லைக் கேஸ் 1, 3 டிஃப்ரெண்ட் கேசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உள்ள என்னென்ன கேசஸ்னால், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கேசஸாக இருந்தால் எப்படி, அண்ட் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கேசஸாக இருந்தால் எப்படி, அண்ட் பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் ஆல் தீஸ் செக்ஷன்ஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் எஸ், மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் MU. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, லைக் ஃபார் அ செக்ஷன், this is the normal cross-sectional area of a beam, right? For a section, this is the normal cross-section area of a beam, where B is equal to breadth of the beam, D na depth of the beam, and இது வந்து AST na is nothing but area of steel. இது வந்து tensile zone, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். This is compression zone. ஓகே, இது normal strain distribution diagram. ஓகே, ஓகே. ஸோ MU அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அ நார்மல் செக்ஷன். வாட் இஸ் திஸ் MU? MU is equal to C into lever arm. C na என்னது compressive force. So let me come to the point like MU. That is, MU na என்னன்னு கேட்டிங்கன்னா, ultimate moment of resistance. அதாவது ஒரு beam how much amount of load can be withstand, how much amount மொமெண்ட் எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணுது ஒரு பீம், தட் இஸ் கால்ட் அல்டிமேட் மொமெண்ட். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரு ப்ராப்ளம் சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்ட் பீம் ஆர் டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்ட் பீம்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேல் ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் லைக் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் XU கண்டுபிடிங்க, XU மேக்ஸ் பை டி கண்டுபிடிங்க, அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபைனலாக அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த பீமுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன் தட் கேஸ் இதுதான் ஃபார்முலா, தட் MU is equal to 0.36 FCK into B into XU into XU by D into 0.42 into XU. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபைனல் ஃபார்முலா தட் இஸ் 0.36 FCK into XU by D into 1 minus 4.42 XU by D into BD square. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். FCK என்னது, compressive strength of the concrete. XU by D என்னது, limiting depth of neutral axis. அண்ட் அதே மாதிரி பீனா பிரெத்து, டீனா டெப்த். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபேக்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த கே இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு இது வரும். ஸோ மேக்ஸிமம் ஃபார்முலா இதுதான் நீங்கள் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அ பீம் இஸ் கன்சர்ன். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் டயக்ராம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம்னா. நெக்ஸ்ட் ஸ்லைடில், ஸோ for a given grade of concrete or else for a given grade of steel, say for example first வந்து FE 250 இருந்துச்சு அப்படின்னா, அதோட XU limit by D, that is limiting moment of limiting depth of neutral axis 0.53 இருந்துச்சுன்னா MU limit கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் இந்த மூணு கேஸஸ்க்கும், FE 250 இருந்தால் இது, அண்ட் இது FE 450னா XU லிமிட் பை டியும் இவ்வளோ இருக்கணும். அந்த கேசஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி FE 500 இருந்துச்சு அப்படின்னா உங்களோட XU லிமிட் பை டி, தட் இஸ் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் 0.56 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் செக்ஷன்னு சொல்லலாம், ஃபார் டிஃப்ரெண்ட் கேசஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேஸு நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, பேலன்ஸ்டு செக்ஷன். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்செப்சுவல் வைஸ் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறோம், இல்லை ஒரு பீம், சிங்கிள் பீம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ போடணும், அமௌண்ட் ஆஃப் கான்க்ரீட் எவ்வளோ போடணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகே, இப்போது ஸ்டீல் அதிகமாச்சுன்னா
அது வந்து ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் செக்ஷன்னு சொல்லுவாங்க. அதுவே ஸ்டீல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கான்க்ரீட் ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ்டு செக்ஷன்னு சொல்லுவாங்க. அதுதான் கேஸ் 1. நம்ம இப்போ ப்ராப்ளம் வைஸ் நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் இது பேலன்ஸ்டு செக்ஷன்னா, நம்ம XU/D கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? XU is equal to 0.36 FCK into BD², அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி XU கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூவும் இந்த XU max/D எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா டேப்லர் காலம் தான் எடுப்போம். ஸோ ஃபார் அ கிவன் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் XU வேல்யூ எனக்கு இவ்வளோ வந்துச்சு. அதுக்கு ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு டேப்லர் காலமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்டு செக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த கேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது விச் இஸ் ஈக்குவலன்ட் டு லிமிட்டிங் பர்சன்டேஜ். அப்படின்னா என்னென்னா, ஒரு பீமுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவையோ நான் அவ்வளோ அடாப்ட் பண்ணியிருந்தேன்னா அது வந்து பேலன்ஸ்டு செக்ஷன் அர்த்தம். அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் கான்க்ரீட் இஸ் மேக்ஸிமம். போத் ஸ்டீலும் சரி கான்க்ரீட்டும் சரி மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் அக்கர் ஆகும், அதாவது மேக்ஸிமம் எலாங்கேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். எங்கே ஒரு பீமில் ஸ்டீலும் எலாங்கேட் ஆகிருக்கும், மேக்ஸிமம் கான்க்ரீட்டும் மேக்ஸிமம் எலாங்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் த செக்ஷன் இஸ் அ பேலன்ஸ்டு செக்ஷன், அதாவது depth of neutral axis which is equivalent to limiting depth of neutral axis அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ். இது ஏன் ரெண்டு கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம்? பேலன்ஸ்டு செக்ஷன் பார்த்தோமா? இது அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் வைஸ் நான் சொல்கிறேன். XU/D வேல்யூ இஸ் லெஸ் தென் XU max/D. நான் கான்செப்ஷுவல் வைஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வந்து ஜென்ரல் பீம் லோடிங் செட்டப்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் தி ஜென்ரல் பீம் லோடிங் செட்டப். ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த இடத்துல ஒரு பீமு, ஒரு கான்க்ரீட் பீம், இது லோடிங் செட்டப்பில் இருக்குது. இது லோடிங் செட்டப்பில் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் டென்சைல் ஜோன்னு சொல்லுவோம்ப்பா. திஸ் பர்டிகுலர் அந்த கீழே பீமோட கீழே இருக்குல்ல, அந்த கிராக்லாம் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதுதான் பீமோட டென்சைல் ஜோன்னு சொல்லுவோம். இது வந்து பீமோட கம்ப்ரெஷன் ஜோன்னு சொல்லுவோம். இந்த டென்சைல் ஜோனில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டீல் ராட் பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மேக்ஸிமம் கான்க்ரீட் இருக்கும். அடியில் வந்து ஸ்டீல் ராட் போட்டிருப்போம், அதுக்கு மேலே கான்க்ரீட் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். அதாவது என்னென்னா, when percentage of steel provided is less than limiting percentage. அதாவது இந்த பீமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16 mm ராடு ரெண்டு பிளேஸ் பண்ணால் போதும் டென்சைல் ஜோனில் சொன்னாங்கன்னா அதை விட கம்மியாக, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm ராடு நான் ரெண்டு தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான ஸ்டீலை விட நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன்னா அது பேர் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் ரீச்சஸ் இட்ஸ் ஈல்டு வேல்யூ. ஓவராலாக இந்த ஸ்டீல் இருக்குல்ல, இந்த ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் அது ஈல்டு பாயிண்ட்டை ரீச் ஆகிடும். ஆனால் இங்கே கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கிற கான்க்ரீட் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், தட் இஸ் எலாங்கேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கேசஸில் when XU/D is less than XU max/Dனா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கேசஸ் தட் இஸ் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, this section, this beam will fail due to ductile manner. அதாவது இது வந்து கரெக்டான இதில் ஃபெயிலியர் அக்கர் ஆகிருக்கு, டக்டைல் மேனரில் தான் அக்கர் ஆகிருக்கு. செக்ஷன் பீம் வந்து will not get collapseன்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆகாது, ப்ராப்பராக தான் ஃபெயிலியர் அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ப்ராப்ளம் வைஸ் பார்த்தோன்னா XU/D இஸ் மோர் தென் XU max/D. நம்ம கான்செப்ஷுவலாக பார்த்தோன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கான்க்ரீட் வந்து க்ரஷ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டென்சைல் ஜோனில் ஃபார் எக்ஸாம்பிள் 16 mm ராட் ரெண்டு தான் போடலான்னா 20 mm ராட் ரெண்டு கொடுத்துருப்பேன் அடியில். அப்போது அது ஹெவிலி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக மாறிடும். அப்போ எவ்வளோ தான் பெண்டு கொடுத்தாலும் அது பெண்ட் ஆகாது. இன்டைரக்ட்லி மேலே இருக்கிற கான்க்ரீட்டு என்ன ஆகிடும்? க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த லோடு தாங்க முடியாமல். உங்களுக்கு இங்கே புரியுதுங்களா? மேலே அந்த கான்க்ரீட் ஃபுல்லாக க்ரஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதாவது அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வில் பி ப்ரொவைடட் மோர் தென் தி லிமிட்டிங் பர்சன்டேஜ். இவ்வளோ தான் இருக்கணும்னா அதை விட தாண்டி நான் போட்டிருக்கேன் டென்சைல் ஜோன்லனா அது ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக தான் ஃபெயிலியர் அக்கர் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா,
strain in concrete maximum strain occur ஆகிடும் எங்கள் கான்க்ரீட்டில் அந்த வேல்யூவை விட அல்டிமேட்டாக இந்த வேல்யூவுக்கு கரெக்டாக ரீச் ஆகிடும். அதே நிமிஷம் as per IS 456 2000 என்ன சொல்கிறாங்கன்னா the over reinforced section has to be redesigned. அப்படியே அந்த செக்ஷன் நான் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செக்ஷன் வந்து ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டாக தான் வருதுன்னா அதை நான் ரீடிசைன் பண்ணி வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் போடணும். இன் சச் கேசஸ் இதுக்கு எப்படி இந்த ஃபார்முலா இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தட் இஸ் mu limit is equal to 0.36 into FCK XU max by D 1 minus 0.42 XU max by D into BD square. Okay, FCK என்னது characteristic compressive strength. XU max by D எங்கே கிடைக்கும்? அந்த tabular columnல கிடைக்கும். எதை வச்சு? compressive strength வச்சு and XU by D வச்சு and FE 4 and 5 இருந்தால் என்ன, FE 250 இருந்தால் என்ன, FE 500 இருந்தால் என்ன. ஸோ based on that இந்த XU max by D நம்ம tabular columnல இதை எடுத்துக்கலாம் and directly mu limit find out பண்ணிக்கலாம். Okay. So this is called over reinforced section. இங்க concrete failure occurs, அங்க வந்து steel failure occur ஆகாது. This is the point ultimately here. So next என்னன்னா once நம்ம வந்து XU by D கண்டுபிடிச்சாச்சு, XU max by D கண்டுபிடிச்சாச்சு, ultimate moment of resistance கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனல் என்னன்னா percentage of steel, how much amount of steel can be provided. இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா டிசைன் பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அல்டிமேட்லி இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து இந்த ஃபார்முலா கிடச்சிதுன்னா நம்ம இந்த டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம்ல. கம்ப்ரெசிவ்னா என்ன 0.36 FCK BD ஸ்கொயர் அண்ட் டீனா என்ன 0.887 FY into AST இருக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவேட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 0.36 FCK into XU divided by 0.87 FY into D into BD கூட போட்டுக்கலாம். FCKனா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து, XY by Dனா அந்த டேப்லர் காலம்லேருந்து எடுக்கிற வேல்யூ, FYனா yield stress of the steel like FE 4 and 5 250 or 500 அந்த மாதிரி. So similarly percentage கண்டுபிடிக்கணும், this value into multiply by 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு percentage கிடைச்சிரும். Okay, so these are all the formulas which is required to solve normal singly reinforced beam. Okay, so thanks for watching. Next video la problem directa போயிடலாம். Thank you.